மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட சிடிசி வந்து 9,00,000 ரூபீஸ் இருக்குன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் கிளியரா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 9,00,000 அப்படின்னு சொல்றது வந்து உங்களோட ஃபிக்ஸ்டு சிடிசியா இருக்கணும். வேரியபிள் சிடிசியா இருக்கக்கூடாது. ஃபிக்ஸ்டு சிடிசினா என்ன? வேரியபிள் சிடிசினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு சிடிசினா உங்களோட ஆஃபர் லெட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு சில காம்போனன்ட் ஃபிக்ஸ்டா இருக்கும். அது மூலியமா உங்களுக்கு மாசம் மாசம் வர டேக் ஹோம் சேலரில எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. அதுவே வேரியபிள் சிடிசினா, நீங்க ஒரு கம்பெனியில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்பட்சம் உங்களுக்கு இன்சென்டிவோ, போனஸோ அது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ பே பண்றாங்கன்னா, அந்த இன்சென்டிவோ, போனஸும் வந்து வேரியபிள் பே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுன்னு சொல்லி நான் நம்புறேன். இப்ப பிக்ஸ்டு சிடிசி மட்டும் எவ்வளோன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. உங்களோட போனஸோ, இன்சென்டிவோ அத இதுல ஆட் பண்ணாதீங்க. இப்ப உங்களோட பிக்ஸ்டு சிடிசி வந்து 9,00,000 ரூபீஸ் இருக்குன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களோட மந்த்லி சிடிசி எடுத்துக்கோங்க. மந்த்லி சிடிசி, ஆனுவல் சிடிசி 2 இருக்கு. இப்ப ஆனுவல் சிடிசில வந்து நான் நெறைய காம்போனன்ட் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? பேசிக் சேலரி, ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன் இந்த சைட்ல பார்த்தீங்களா? இதுல வந்துட்டு உங்களோட பேஸ் சேலரி வந்து இப்ப ரீசென்ட்டா வந்திருக்க லேபர் லா கோடு படி உங்களோட டோட்டல் சிடிசிலேருந்து பேஸ் சேலரி வந்து 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 4,50,000 வருது. ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் 1,80,000 ரூபீஸ் வருது. அண்ட் அதர் அலவன்ஸ் 2,70,000 வருது. ஆக மொத்தம் உங்களோட ஆனுவல் சிடிசி பார்த்தீங்கன்னா, 9,00,000 ரூபீஸ் கிட்ட வருது. ஓகேவா? இப்ப இத வந்து மந்த்லி சிடிசியா மாத்தணும்னா, உங்களோட சேலரி ஆனுவல் சிடிசில உள்ள ஒரு காம்போனன்ட்ல உள்ள சேலரிய வந்து டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா, உங்களோட மந்த்லி சிடிசி வந்துரும். இப்ப இந்த 4,50,000 இருக்கு பார்த்தீங்களா? டிவைடட் பை 12 போட்டோம்னா, இந்த மந்த்லி சிடிசி அந்த காம்போனன்ட்க்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன் டிவைடட் பை 12 போடுறேன்? ஏன்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கு. அதனால டிவைடட் பை 12 போடுறேன். இப்ப இந்த காம்போனன்ட் எல்லாமே உங்களுக்கு மந்த்லி சிடிசி இந்த சைடு குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? 36,500 15,000 22,500 இது எல்லாமே வந்துட்டு உங்களோட மந்த்லி சிடிசி புரிஞ்சுச்சுன்னு சொல்லி நம்புறேன். இது எல்லாமே உங்களோட மந்த்லி சிடிசி. அப்ப டோட்டலா மந்த்லி சிடிசி ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வருது? 75,000 கிட்ட வருது. இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும். உங்களோட மந்த்லி சிடிசி என்னன்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் இப்ப டிடக்ஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். டிடக்ஷன்ல 2 முக்கியமான டிடக்ஷன் இருக்கு. இன்னொன்னு வந்து புரொஃபஷனல் டாக்ஸ் இருக்கு. எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன் அண்ட் எம்ப்ளாயி பிஎஃப் டிடக்ஷன். எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன்னா என்னன்னா, உங்களுக்காக கம்பெனி வந்து பிஎஃப்க்கு பே பண்ற அமௌண்ட்ட வந்து எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் ₹1,800 போட்டு வச்சிருக்கேன். இதுவே எம்ப்ளாயி பிஎஃப் டிடக்ஷன்னா உங்கள்ட்டேருந்து புடிச்சு கம்பெனி வந்து பிஎஃப்க்கு பே பண்ணுவாங்க. அது பேர் வந்து எம்ப்ளாயி பிஎஃப் டிடக்ஷன் சொல்றாங்க. 2த்துக்குமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ₹1,800 வரைக்கும் தான் போவும். அதனால தான் அது ₹1,800 போட்டு வச்சிருக்கேன். இந்த புரொஃபஷனல் டாக்ஸ்க்கு ₹200 ஆக மொத்தம் டோட்டலா உங்களுக்கு ஆகுற டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ₹3,800 வந்து உங்களுக்கு டிடக்ஷனா வந்திருக்கு. சரியா? இப்ப டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணணும்னா, உங்களோட மந்த்லி சிடிசி என்ன? 75,000 கரெக்ட்டா? உங்களோட டிடக்ஷன் என்ன வந்திருக்கு? ₹3,800 இது 2த்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி வந்துரும். இப்போ உங்களோட சிடிசி வந்து ₹9,00,000 இருக்கு. 9,00,000 இருக்குன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, 71,200 கிட்ட வரும். இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டான நம்பர் தான். இதுல இருந்து நம்பர் வந்து கம்மியாவறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிகமாவறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ உங்களோட சிடிசி ₹9,00,000 இருக்குன்னா, உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 70,000லேருந்து 72,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பலாம். இதுல ஒரு கம்பெனில வந்து இன்னும் அதிகமா அமௌண்ட் புடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்சூரன்ஸ்க்காக புடிப்பாங்க, வெல்ஃபேர்க்காக புடிப்பாங்க. இது மாதிரி ஒரு சில ரீசனுக்காக புடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஆக மொத்தம் கடைசியா நான் கன்க்ளூட் பண்ணணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9,00,000 இருந்துச்சுன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி 70,000லேருந்து 72,000 கிட்ட வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க ஆஃபர் லெட்டர் நீங்க வாங்கும்போதே இந்த சிம்பிளான மெத்தட யூஸ் பண்ணி உங்களோட டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வருதுன்னு சொல்லி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோ வரைக்கும் உங்கள நான் பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர்.